விஜயகாந்துக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. ஆனால் அவர் அதிமுகவில் அதை முடக்கினார். விஜய் அப்படி முடக்கியிருந்தாரா? ஓகே சார். ஆக இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மக்கள் நல கூட்டணி போல் அமையாது. ஏன்னா போட்டி அதிமுக இப்போ தாவேகா பக்கம் வரப்போகுது. அவர்களிடம் கணிசமான வாக்குகள் இருக்குது. குறைந்தபட்சம் எனக்கு தெரியும் 4% வாக்குகளை அந்த 4 தலைவர்களுமே வைத்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களுக்கு ஓபிஎஸ் டிடிவிக்கு தென் மாவட்டங்களில் அவருடைய சமூக ஓட்டுகள் செல்வாக்காக இருக்கிறது. மைய மாவட்டங்களில் சசிகலாவுக்கு சாதி ஓட்டுகள் மையமாக இருக்கிறது. அப்போ குறைந்தது 3-4% வாக்குகளை வைத்திருக்கிற போட்டி அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி ஆட்சின்னு வேறு அறிவிச்சிருக்கிறார். நீங்கள் அதையும் முக்கியமாக கவனிக்கணும். விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிங்கும் போது அப்போ டிடிவி தினகரனுக்கும் பதவி இருக்குது, ஓபிஎஸ்க்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் அவர் துணை முதல்வராக இருந்திருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ அவர் துணை முதல்வராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்னொரு என்னென்னா ஓபிஎஸ் செய்த சூழ்ச்சிகள் நிறைய. இந்த சூழ்ச்சிகளால் தான் அவர் தோற்று போனது. 10,000 கோடிகள் ஓபிஎஸும் கொள்ளையடித்து தான் வச்சுருக்கிறாரு. மூத்த மகனை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கலாம், இளைய மகனை ஒரு எம்பி ஆக்கிடலாம். அவருடைய கனவே அதுதான், இறுதி இலக்கே அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவர் தோற்று போயிருக்கிறார். அண்மையில் மனோஜ் பாண்டியன் கூட எங்கே போய் சேர்ந்தார்? திமுகவில் சேர்ந்த அதிமுகவை சார்ந்தவர்கள். எம்ஜிஆருக்கும் இரட்டை இலைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் துரோகத்தை இழைத்தவர்கள்.